மணி ஆகி போச்சு. அந்த பக்கம் போய் இறங்கின்றாத ராத்தடிக்கின்ற நான் மாதிரி எதுவுமே குச்சிக்காராட்டு எதுக்குடா வந்துருச்சுங்களா? சுத்தம் உண்டமே கலகை ஞாபகத்துக்கு வந்து விட்டது. என்ன தாத்தா உண்டமே கலகம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து விட்டது. இன்றைய தினத்திலே நான் எங்கேயும் கலகத்துக்கு செல்ல தேவையில்லை. எங்களிடமே கலகம் இருக்கிறது. என் கூடையே வந்து பாரு. இப்ப எங்க போகிறான் தெரியுமா? உமா பார்வதி பார்க்க போகிறேன். என் பாட்டியாலை, பெரிய பாட்டியாலை. எங்க பாட்டி நீ பாத்துருக்கிறியா? எப்படின்னு தெரியல. யாரு எங்க பாட்டி? உமா மகேஸ்வரியா? எங்க பாத்தியா? நீ 9வது படிக்கும் போது பாத்தா. இந்த ஆதிசக்தி கைலமலையில் இருப்பது யாருக்குமே தெரிய வேண்டாம். சொல்லவே மாட்டோம். இருக்கிறத சொல்லவே மாட்டோம். இருக்கிற இடத்த பார்க்கத்துல முட்டுனா கொம்பு விட்டு என்னவா பண்ணுவேன்? இருக்குமே நான் என்ன செய்வதுனே புரியல. ஆதிசிவன் கண்ணிலே கண்டுபிடுவாரு. ஆனால் அச்சனமே என்ன சபித்து விடுவா. நான் போய் அப்படி மொழியில் ஒரு முறை தூங்குறேன். நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேன். யாராவது வருவாங்களே. ஆனால் அம்மாவுக்கு மாய தலைவலி மண்டையை பிறந்துட்டு போகுதான். அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லி வந்தவங்களை அப்படி திருப்பிடுங்க. என்னடா கைலமலையா அப்படியே அமைதியா இருக்குது. எல்லாம் கப்பிச்சு பண்ணுக்கிறாங்களே. எங்க தாத்தா அங்க போயிருப்பாரு. எங்க பாட்டி அங்க போயிருக்கோம். பாரு ஏது கிடக்குதா பாரு. பாட்டி பாட்டி பாட்டின்னு மட்டும் கூப்பிடுறா. பாட்டி பாட்டி ஐயோ டே வாங்கடா டே. ஒரு ஆள் லாரி வாங்கடா டே. நாய்களா ஒரு ஆள் வந்து மண்டையை பிடிக்கிறாரே. மண்டையை பிடிக்கிறா. ஐயோ ஐயோ ஆயா ஐயோ ஐயோ பாத்தியா ஐயோ பாத்தியா வாங்கடா டே. எல்லாம் வாங்க வாங்கடா. தலைவலி மண்டையை புழக்குன்னு போய் சொல்லி தொலைங்கடா. யாரையும் உள்ள விடாதே. வாங்கடா டே. பாட்டி வாங்கடா டே. வாங்கடா. என்னப்பா பாட்டியும் ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி மாய தலைவலி வந்து மண்டையை போடுதுதான். ஆமா ஆத்த குளிருப்பா. தலைவலின்னு சொல்றீங்களா? எங்க பாட்டி முகத்தை நான் பார்க்காம நான் வெளியில போக மாட்டேன். எப்பயுமே தெரியுது. உங்க பாட்டி முகத்தை பார்க்காத போனீங்கன்னா போன பாத்தினா நீ போக மாட்டேன். என் பாட்டியா முகத்தில முடிக்காமல் நான் வெளியில எங்கேயும் செல்ல மாட்டேன். என் பாட்டியா பார்த்துட்டு தான் நீ ஏன் 7:30 கூட்டிக்கிற? வச்சுக்கிட்டு கசாமு சாந்து கத்திட்டு இருக்கிறீங்க. கொடுங்களாடா டே. நான் பார்த்தே ஆகணும். ஏண்டா ஏதாவது கொடுங்கடா. அப்பா பாட்டி போய் 3 நாள் ஆகி போச்சு. முடிஞ்சு போங்கடா. யாரா கூட இருப்பா. எனக்கு உடல்நிலை சரியில்லாம என்னால எழுந்திருக்கவே முடியல. நீ நாளைக்கு மறுநாளைக்கு வா போ. பாட்டி நீ எந்திரிக்கலாம் பரவாயில்ல. நீ படுத்துக்கிட்டே மூஞ்ச மட்டும் காட்டு பாட்டி. நான் பார்த்துட்டு ஒரு தரம் பார்த்துட்டு போயிடுறேன். மூஞ்ச பார்த்து 30 கும்பிட்டாங்க. நீ போப்பாடி. பாட்டி நான் உலகத்தை ஒரு நொடிக்குள் நான் சுற்றி வர வேண்டும். உன் முகத்தை பார்க்காமல் நான் உலகத்தை சுற்றுவது கிடையாது. ஒரே நேரம் காட்டு பாட்டி நான் பார்த்துட்டு போகிறேன்.
தாத்தா கைலமலையில உட்கார்ந்துருக்காங்க சாமி. அங்க போய் தாத்தா கிட்ட சொல்லி ஒருவேளை உணவு அறிந்து போ, நான் நாளைக்கு மறுநாளைக்கு உன்னை கூப்பிடுறேன். யாராவது சொல்லி தொலைச்சு விடுகிறாரு. என்னைக்காவது என் தாத்தாவிடம் சென்று நான் ஏதாவது உணவு அறிந்திருக்கிறேன்? தண்ணிக்கான நான் அறிந்தது கிடையாது. என் பாட்டியா முகத்தை நான் பார்க்காத ஒருபோதும் பார்க்க மாட்டேன். உனக்கு பிரச்சனை பாட்டி, உன் முகத்தை ஒரு தாரம் மட்டும் நான் பார்த்து விட்டு செல்கிறேன். ஒரு தாரம் பார்த்த பின்னாடி தாண்டா பிரச்சனையே ஆரம்பமாவது. பாட்டி பாட்டி, நான் முகத்தை சுற்ற வேண்டும். முகத்தை மட்டும் காட்டு பாட்டி. சரிப்பா, பாத்துட்டு போப்பா. வா பாட்டி. எனக்கு ஒரு 7 இருந்துச்சு. எங்கடாடி பாட்டி? முகத்தை எங்க பாட்டி? ஆதி முகத்தை காட்டுனா நான் பாத்துட்டு எப்படி பாட்டி போறது? முழு முகத்தையும் காட்டினா தானே பாத்து போக முடியும். பாத்துட்டு போறா. அப்பயா என்ன பாட்டி? அப்பி நெத்தி தெரியடா. நெத்தி பாட்டி, நீ என்னடா பண்ற? பாட்டி பாட்டி, ஒரு ஆதாரம் எந்திரிச்சு இந்த முக்காடு மட்டும் எடு பாட்டி. நான் பாத்துட்டு உடனே நான் போயிடுறேன். முக்காடு நான் என் விதிக்கு நான் போட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை? பாட்டி பாட்டி, ஓ முகத்தை காட்டு பாட்டி. அப்பட 7 பாட்டு 9 புடிச்சு தூக்கு. பாட்டி ஐயோ பாட்டி, பாத்துட்டு கிளம்புப்பா. அவ்வளவுதான் பாட்டி பாட்டி, முகத்தை மட்டும் இந்த முக்காடு மட்டும் எடு பாட்டி. பாத்துட்டு மட்டும் நான் ஓடி அவமான மரியாதை ஆதிசக்தி. உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ பாட்டி, என்ன பாட்டி இது? என்ன பாட்டி கொம்பு எப்படி பாட்டி? அது அப்படித்தான் நாங்க போய் வளர்த்திட்டு இருக்கோம். எங்களை அனுமதி இல்லாமல் கைலமலையில நிறைய பேர் உள்ள நுழைஞ்சிட்டே இருக்காங்க. தாத்தா படியலுக்கு போய் விடுவாரு. ஆனால் மூடு. இந்த பார்வதி நான் தனிமையில இருக்கல, யாராவது ஒருவர் வந்து விடுவாரு. ஆனா நான் என்ன போய் சமரபுரியம் போக முடியும்? அப்படி அதுக்குதான் நாங்க வச்சிட்டு இருக்கிறோம். எல்லாமே வளர்த்தணும். வெளியில யாருன்னு சொல்லாம வந்த வேலையை நிறைவேற்றி பாட்டி. தாத்தா கைலமலையை விட்டு போன உடனே பாதுகாப்புக்காக நீ இந்த கொம்பு வச்சிருக்கிற, அத போய் வெளியில பாட்டி சொல்ல வேணாங்கிற. அனைத்து பேர்த்தையும் சொன்னா கணவர்கள் எல்லாம் வெளியில போனா அந்த பெண்களும் கொம்பு வளர்த்துவாங்கல்ல. மண்ட நாய, நான் வாயால அவசாரியா போய் நின்னுட்டு இருக்கேன்டா. இந்த வேதனையை சொல்லி மலர்வனத்திலே மலர் வரைக்கும் போன இடத்தில் மாபாவி ஒரு டெய்லரால் வந்த வேதனை இது. கிழிந்த ஆடையை தைத்து கொடுத்து கேட்க அந்த படுபாவி என்கிட்ட வரணும் மட்டும் வாயால சொல்லணும்னு சொன்ன உடனே நான் வாயால வரணும் சொன்னதுதான் இது வழி தெரியாம முளைத்து விட்டது. அப்பது பாதுகாப்பு வளர்த்துற கொம்பு இல்லையா பாட்டி? ஆதிசக்திக்கு கொம்பு முளைச்சது அகில உலகத்துக்கு யாருக்கே தெரியுமே. ஆனா உன்னை கை வேறு கால் வேறாக துண்டித்து விடுவேன். எங்க பாட்டியாருக்கு கொம்பு முளைச்சுன்னு யார்ட்டால சொல்லுவனா? வேற இடத்துல இருந்தா கூட உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். உங்களுக்கு போய் கொம்பு முளைச்சுதான் போய் யார்ட்டா சொல்லுவனா? ஏய் சிதையா, என் கூட வந்த பாட்டியா கொம்பு முளைச்சு யாருக்கு சொல்லக்கூடாது. நான் போய் கைலமலையில எங்கேயாவது ஒரு புதர்ல ஒளிஞ்சுக்கிறேன். தாத்தாவுக்கும் தெரிய வேண்டாம். உங்க தாத்தா கிட்ட போய் நான் எதையான பொய்யவா மறைக்க முடியும்? மகராசனா இப்ப சாமி யாருன்னு சொல்லிடாத. நான் யாரிடமும் கூற மாட்டேன். நான் சென்று வருகிறேன், சென்று வருகிறேன். நாராயணா பாட்டி, வெளியில வந்ததுன்னா நீ வையகத்தில் எங்கேயுமே அலைந்து தெரிய முடியாது. நான் போய் சொல்லுவேன், என்னோட வந்த எங்க பாட்டிக்கு நாயால அவிச்சேரி ஆகி கொம்பு வளர்த்து அது சொல்லிடாத. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் பாட்டி. சொல்லிடாத பாட்டியாருக்கு கொம்பு கேள்விப்பட்டிருக்கீங்க.
பாத்தீங்களா? பரமேஸ்வரனுடைய மனைவி பார்வதி. பார்வதியே வாயால அவிச்சாரி ஆகி கொம்பு முளைச்சிருக்கு. இது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா, அதுவும் மாநில மக்களுக்கு தெரிஞ்சா வெள்ளிகிரி யாரும் போக மாட்டாங்கடா. ஏ சித்தியா, எங்க பாட்டி ஆட்டியும் சொல்ல வேணானுச்சு. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். போய் எங்க அம்மா இருக்குது இல்ல, எங்க அம்மால போய் சாம கூட்டிட்டு வந்து எங்க இன்னொரு பாட்டி இருக்குது, அந்த பாட்டியும் கூட்டிட்டு வந்து எங்க பாட்டி இந்த பாட்டியை காட்டணும். கொம்பு முளைச்சத காட்டி ஆகணும். இப்ப போய் எங்க அம்மாலையும் சின்ன பாட்டியும் கூட்டிட்டு வர போறேன். நான் கூட இதோட முடியுதான் நினைச்சேன். நீண்டுகிட்டே போகுது. என் பாட்டி பெரிய பாட்டி கொம்பு முளைச்சது எங்க அம்மாவும் சின்ன பாட்டியும் பார்த்தா எவ்வளவு ஆனந்த சந்தோஷப்படுவாங்கல்ல. எங்க அம்மாட்ட நான் சொல்லி ஆகணும்.